ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீமை ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி தட்டாமல். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு மிக்சர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இதில் கோட்டிங் நல்லா கிடைக்கும். ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீம் பாலை இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவில் பெரட்டிக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் போட்டு அரைச்சா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவு கிடைக்கும். இதை ஒரு வாட்டி பெரட்டினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு மிக்ஸில் இதை ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பியும் கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவில் பெரட்டிட்டு ஒரு ஷீட்டில் போட்டு மூடிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணி வச்ச ஐஸ்கிரீம் பால்ஸை இந்த மாதிரி 2 வாட்டி 3 வாட்டி